இன்றைய செய்திகள். சட்டசபை கூட்டம். தமிழக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டத்தில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேகர் உரையாற்றினார். தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாநிலத்தின் வரி வருவாயில் பெரும் பகுதி வட்டி செலுத்துவதற்கு செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள், பள்ளிகள் உள்ளிட்ட முதலீடுகளுக்கு ரூபாய் 50,911 கோடி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் வட்டி செலவுக்காகவே ரூபாய் 6,750 கோடி செலவிடப்படுவதாக அரசு அறிக்கை கூறுகிறது. பேருந்து கட்டணம். அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் பரவும் தகவல்கள் வெறும் வதந்தியே என போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. எந்த ஒரு கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவில் கடைகள். இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில் வளாகங்களில் உள்ள கடைகளில் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தரமான பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என்றும் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். செந்தூர் ரயில் கூடுதல் பெட்டிகள். சென்னை திருச்செந்தூர் இடையேயான செந்தூர் விரைவு ரயில் 5 கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தினசரி 350க்கும் மேற்பட்ட பயணிகள் கூடுதல் பயன்பெறுவர். வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள். சிவில் சர்வீஸ் முதல் நிலை தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வுக்கான விண்ணப்பங்களை ஜூன் 19 முதல் 20க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மாற்றம். மாநிலம் முழுவதும் 40 டிஎஸ்பி அந்தஸ்திலான காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவல் ஆணையரகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் அடங்குவர். மின்சார பேருந்துகள். மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் மற்றும் மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். புதிய ஏசி மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை காலண்டர். 2026-27 கல்வி ஆண்டிற்கான நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 210 வேலை நாட்கள் மற்றும் 155 விடுமுறை நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு தேர்வு செப்டம்பர் 17 தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதியுடன் கல்வி ஆண்டு நிறைவடைகிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம். தமிழகத்தின் 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விவேகானந்தன், சாந்தி மற்றும் மெர்சி ரம்யா ஆகியோர் புதிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு ரயில்கள். சென்னை செங்கோட்டை இடையே பயணிகளின் நெரிசலை தவிர்க்க கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஜூன் 19 முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை பல்வேறு தேதிகளில் இந்த சேவை நடைபெற உள்ளது. தொழில் முனைவோர் பயிற்சி. சென்னையில் மொபைல் போன் பழுது நீக்கும் பயிற்சிக்கு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ஜூன் 23 முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது.